எல்லோருக்கும் வணக்கம். இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் டாக்டர் என்னென்ன சர்ஜரிஸ் எல்லாம் பாசிபிளாக இருக்குது, இப்போ நம்ம சென்டரில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நுண்துளை வழியாக பித்தப்பை கற்களுக்கான அறுவை சிகிச்சை, கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் என்று சொல்லுவோம், இல்லை பித்தப்பை இன்ஃபெக்ஷனுக்கான அறுவை சிகிச்சைகள், அப்புறம் இந்த அப்பெண்டிக்ஸ் குடல்வால் அழற்சி இல்லை குடல்வால் பழுத்து அதனால் வரக்கூடிய நோய்க்கான அறுவை சிகிச்சை, கருமுட்டை கட்டிக்கான அறுவை சிகிச்சைகள், கர்ப்பப்பை கட்டிகளுக்கான அறுவை சிகிச்சைகள், இதெல்லாம் பொதுவாக இன் ஜென்ரல் செய்கிறது உண்டும். அப்புறம் ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ், குடல் இறக்கம், அதில் பல வகைகளான ஹெர்னியா இருக்கிறது, அதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்கிறது, வலை வைத்து அதை ரிப்பேர் செய்கிறதுக்கான பல டெக்னிக்ஸ். ஸோ இங்குவைனல் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா, இன்சிஷனல் ஹெர்னியா போன்ற ஹெர்னியாக்களுக்கு ஆன நுண்துளை அறுவை சிகிச்சைகள் பொதுவாக எல்லா இடத்துலையும் செய்வது. இதெல்லாம் பேசிக் சர்ஜரிஸ். ஸோ நவீனமாக பார்த்தீங்கன்னா, அதுவும் விசேஷமாக நம்முடைய ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனையில் இந்த குடல் இரைப்பைகளுக்கான சிறப்பு அறுவை சிகிச்சைகளை நுண்துளை வழியாக நம்ம செய்து வருகிறோம். அதாவது இரைப்பையில் உள்ள கட்டிகளுக்கான கேஸ்ட்ரெக்டமி போன்ற ப்ரொசீஜர்ஸ், அதில் புற்றுநோய் கட்டி இருந்தால் அதை நீக்குவதற்கான அந்த நோட் டிசெக்ஷன்ஸ், அப்புறம் தொரக்கோஸ்கோபி, நெஞ்சு பகுதி வழியாக கேமராவை செலுத்தி இந்த உணவு குழாய் கட்டிகள் மற்றும் புற்றுநோய்களுக்கான சிகிச்சைகள், பெருங்குடல் உள்ள கட்டிகள் இல்லை ப்ளீடிங் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய புண்ணுக்கான அறுவை சிகிச்சைகள், லேப்ரோஸ்கோபிக் கோலோரெக்டல் சர்ஜரி என்று சொல்லுவோம், மலக்குடலுடைய எண்டு பகுதியில் உள்ள ரெக்டல் டியூமர்ஸ் அண்ட் கேன்சர்ஸ்க்கான அறுவை சிகிச்சைகள், இது போன்றவைகளையும் நம்ம ஸ்பெஷலாக நுண்துளை வழியாக செய்ய முடியும். அதை நாங்கள் பதிவாக செய்து வருகிறோம். மற்றும் பேங்க்ரியாட்டிக் அண்ட் லிவர் சர்ஜரிஸ், கணையத்தில் வால் பகுதியிலேயோ தலைப்பகுதியிலோ ஏற்படக்கூடிய கட்டிகள், கணைய நாளத்தில் ஏற்படக்கூடிய கற்கள், அடைப்பு, அதனால் வரக்கூடிய நீர்க்கட்டிகள் மற்றும் பித்த நாளத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் கூட லேப்ரோஸ்கோபி மூலமாக பயன்படலாம். அதாவது ஒரு நிலைமையில் எல்லாம் வயிறை ஓப்பன் பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிற இந்த நிலைமை டோட்டலாக மாறி, இது எல்லாத்தையுமே அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வழியாகவே ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனையில் நாங்கள் செய்து வருகிறோம்.